ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இந்த மைக்கு ஒரு அன்பாக்சிங் அப்புறம் ரிவ்யூ வீடியோ பார்க்கலாம். இந்த மைக் வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன், அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 900 கிட்ட வந்துச்சு. இதை அன்பாக்ஸ் பண்ணி இதோட ஆடியோ குவாலிட்டி அதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா 3 லெவல் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி செக் பண்ணலாம் வாங்க. இப்போ இந்த மைக்கை வந்து அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. மைக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசீவரு, நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணுவோம்ல அந்த ரிசீவரு, அப்புறம் மைக்கு, அப்புறம் இதுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் கேபிள், டைப் சி. இந்த மைக் வந்து டைப் சி தான் சப்போர்ட் பண்ணோம். ஐஃபோனுக்கும் இதே மைக் இருக்குது, இதே பிராண்டில். ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக வரும் ஐஃபோனுக்கு. இது வந்து டைப் சிக்கு சப்போர்ட் பண்ணுற மைக்கு, அதனால் வந்து டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பட்டு கொடுத்துருக்காங்க, மைக்கில் மாட்டுற பட்டு. இப்போ இந்த மைக்கோட பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மைக் வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. இப்போ இந்த மைக்கு வந்து எப்படி மொபைலில் கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். சிம்பிள் தான், ரொம்ப ஈஸி தான். இந்த ரிசீவர் எடுத்துக்கோங்க. இந்த ரிசீவர் எடுத்துகிட்டு டைப் சி மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க டைப் சி மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி கனெக்ட் பண்ண உடனே லைட் வந்து பிளிங்காகி எரியும். அப்படி பிளிங்காகி எரிஞ்சிச்சுன்னா மொபைலில் கனெக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்படி சப்போஸ் உங்களுக்கு லைட் எரியலைன்னா மொபைலில் வந்து செட்டிங்ஸ் போயிட்டு ஓடிஜின்னு இருக்கும், அந்த ஓடிஜின்ற ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிங்கன்னா இது மாதிரி லைட் எரியும், கனெக்ட் ஆகிடும். ரிசீவர் கனெக்ட் ஆகிட்ட உடனே மைக் எடுத்துக்கோங்க. மைக் எடுத்துக்கிட்டு பின்னாடி இருக்க பவர் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிங்க. ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா இது மாதிரி க்ரீன் கலர் லைட் எரியும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ரொம்ப வெளிச்சமாக இருக்கிறதுனால தெரியல. இது பாருங்கள், க்ரீன் கலர் லைட் எரியுதா? இது மாதிரி லைட் இருந்துச்சுன்னா மைக் கனெக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இவ்வளோ நேரம் வந்து நான் இப்போ மைக் இல்லாமல் தான் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ மைக் போட்டு பேசி காமிக்கிறேன். ஆடியோ குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்ட்டு நீங்களே பாருங்கள். அப்புறம் இந்த 3 லெவல் நாய்ஸ் கேன்சலேஷனும் நம்ம ஒவ்வொரு லெவலாக செக் பண்ணி பார்ப்போம். எந்த அளவுக்கு நாய்ஸ் கேன்சல் ஆகுது, எந்த அளவுக்கு இது வந்து நாய்ஸ் வந்து கேன்சல் பண்ணுது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து மைக் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மைக்கில் தான் பேசுகிறேன். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆடியோ நல்லா கேட்குதா, சரௌண்ட் நாய்ஸ் தான் கேட்குதா, இல்லை நான் பேசுறது மட்டும் கேட்குதான்ட்டு. நான் வந்து இப்போ மாடி மேலேருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். சுற்றி வந்து காற்று வேறு அடிச்சிட்ருக்கு நல்லா. அப்புறம் பக்கத்துலேயே தான் வந்து ஹைவே, வண்டிலாம் போயிட்டுருக்கு. அந்த நாய்ஸ்லாம் கேட்குதா, இல்லை நான் பேசுறது மட்டும் தெளிவாக கேட்குது அப்படின்ட்டு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணி நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி ஆன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பேக் சைடில் இருக்குல்ல பவர் பட்டனு, அதை ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த லைட் வந்து ஒரு வாட்டி பிளிங்க் ஆகி நிற்கும். அப்படி நின்றுச்சுன்னா லெவல் 1 நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ என் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாய்ஸ் கேன்சலேஷன் லெவல் 1ல் இருக்குது. இப்போ எந்த அளவுக்கு என் வாய்ஸ் கேட்குது, ஃபஸ்ட்டை விட இப்போ நல்லா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ண உடனே நல்லா இருக்கா, இல்லை டிஃப்ரென்ஸ் ஏதாச்சும் இருக்கா, இல்லை அதே மாதிரி தான் இருக்கா அப்படின்ட்டு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் லெவல் போகலாம். இப்போ லெவல் 2 நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணலாம். அதுக்கு வந்து அதே தான், இந்த பவர் பட்டன் வந்து இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த லைட் வந்து 2 வாட்டி பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகும். அப்படி ஆஃப் ஆச்சுன்னா லெவல் 2 ஆன் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ வந்து என் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லெவல் 2 இப்போ ஆன் பண்ணியாச்சு. இப்போ என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லெவல் 1ஓட ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா, இல்லை அதே மாதிரி தான் இருக்கான்னு சொல்லுங்கள். சரௌண்ட் நாய்ஸ் கேட்குதா, இல்லை என் வாய்ஸ் மட்டும் தெளிவாக கேட்குதா அப்படின்ட்டு செக் பண்ணிக்க, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்கா அப்படின்னு. சரி வாங்க தேர்ட் லெவலில் இப்போ செக் பண்ணி பார்ப்போம். தேர்ட் லெவல் நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி ஆன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா,
அதே தான் இந்த பட்டன் வந்து இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த லைட் வந்து 3 வாட்டி பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகும். அது மாதிரி ஆஃப் ஆச்சுன்னா தேர்ட் லெவல் ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ என் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரௌண்ட் நாய்ஸ் கேட்குதா? இப்போ பாருங்க, சுற்றி பாருங்க, ரோடு தான் இந்த பக்கம் ஃபுல்லாக. மாடி மேலேருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். சரௌண்ட் நாய்ஸ்லாம் கேட்குதா இல்லை என் வாய்ஸ் மட்டும் க்ளீனாக கேட்குதா? பின்னாடி பாருங்க வண்டிலாம் போயிட்டு இருக்கு. அந்த வாய்ஸ்லாம் வந்து ரெக்கார்ட் ஆகுதா? எனக்கு நல்லா கேட்குது, உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகுதா இல்லை என்னோட வாய்ஸ் மட்டும் க்ளீனாக கேட்குதுன்னு சொல்லுங்க. இப்போ வந்து எவ்வளோ தூரம் வந்து ஃப்ரீக்வன்சி கேப்சர் பண்ணுதுன்னு பார்ப்போம். இதை வந்து லாங்கில் வச்சுட்டு நம்ம லாங்காக வந்து இந்த மைக்கில் பேசி பார்ப்போம் கேப்சர் ஆகுதான்ட்டு. இப்போ ஃபோன் இங்கே வச்சாச்சு, நம்ம லாங்காக போய் பார்ப்போம் என் வாய்ஸ் கேட்குதான்னு பாருங்க. லாங்காக போகிறேன். இப்போ என் வாய்ஸ் கேட்குதான்னு சொல்லுங்க. இப்போ எந்த அளவுக்கு கேட்குதுன்னு சொல்லுங்க. கடைசி இந்த மாடி மனைக்கு போயாச்சு. இப்போ என்னோட வாய்ஸ் தெளிவாக கேட்குதா? ஹலோ, சரௌண்ட் நாய்ஸ் இப்போ தேர்ட் லெவலில் எப்படி இருக்குது? சரௌண்ட் நாய்ஸ்லாம் கேப்சர் ஆகுதா இல்லை என்னோட வாய்ஸ் மட்டும் தெளிவாக கேட்குதா அப்படின்ட்டு நீங்களே சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த மைக்கு ஒர்த்துன்னே நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த மைக்கில் வந்த ஆடியோ அவுட்புட்லாம் கேட்டிருப்பீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ தான் நான் இந்த மைக்கில் பேசின ஆடியோலாம் நான் கேட்டு பார்த்தேன், நல்லாவே இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒர்த்து தான். ஒரு 900 ருபீஸ் நான் வாங்கும் போது 1000 கிட்ட வந்துச்சு. இப்போ வந்து அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் டீலில் வந்து ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. 850 770 தான் போட்டிருந்தாங்க. நேற்று செக் பண்ணும்போது 770 ரூபா தான் இந்த மைக்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ரைஸுக்கு வந்து ஒர்த்தான மைக்குன்னு சொல்லுவேன். நான் இது வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். லிங்க் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் விளாகராக இருந்தால் இந்த மைக் வாங்கி தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது மாதிரி என்ன கேஜெட்டு ரிவ்யூ பண்ணலான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது வாங்கி ஜென்யூனாக ரிவ்யூ பண்ணி சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.